தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 2026 தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கான முதல் நாளன்று பெரம்பலூர் தனி சட்டமன்ற தொகுதி மற்றும் குன்னம் பொது சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பெரம்பலூர் தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்சி ராணி ஏற்கலப்பையை தோளில் சுமந்தும் நெற்கதிர்களுடனும் ஊர்வலமாக வந்து பெரம்பலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரம்பலூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அனிதாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் குன்னம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீர்த்திவாசன் கட்சி தொண்டர்களுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து குன்னம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குன்னம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேலிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வேட்பாளர் ஜான்சி ராணி பெரம்பலூர் தொகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் என்பதால் விவசாயத்தை காப்போம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்கலப்பை நெற்கதிர்களுடன் வந்து மனு தாக்கல் செய்ததாகவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான தான் வெற்றி பெற்றால் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்றும் தெரிவித்தார். மற்ற கட்சிகள் ஒரு நாள் இலவசம் தருபவை, நாம் தமிழர் கட்சி கல்வியையும் சுகாதாரத்தையும் வாழ்நாள் இலவசமாக தரும் என்றார். திமுக சார்பில் பெரம்பலூர் தொகுதிக்கு பெண் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி என்ற அவர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். எல்லா பக்கம் பார்க்கலாம் கொஞ்சம். சரி, நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிமுறைகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றையும் ஆண்டவன் மீதும் சூளுரைத்து உறுதி கூறுகிறேன், உளமாற உறுதி கூறுகிறேன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கொத்தனூரில் இருந்து மாளிகைமேடு வழியாக 10க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற மினி பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் கொத்தனூரை சேர்ந்த 70 வயதான கருப்பாயி என்கிற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட நபர்களை அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறுகிய சாலையில் மினி பேருந்திற்கு எதிரே வந்த அரசு பேருந்திற்கு வழிவிட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டலாம் டிரைவர் எல்லாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த நிலையில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டு இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையும் இரவில் வெவ்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் மலைவள காட்சியும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தங்க கவச அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து உற்சவ விநாயகரும் உற்சவ முருகப்பெருமானும் அலங்கரிக்கப்பட்டு உட்பிரகாரத்தில் வைக்கப்பட்டனர். பின்னர் மேளதாளத்துடன் சிறிய தேரில் விநாயகரும் பெரிய தேரில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் அமர வைக்கப்பட்டு அதிகாலை 5:45 மணியளவில் மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் விநாயகர் தேரையும் முருகர் தேரையும் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்பொழுது தேர் மலையை சுற்றி வந்தபோது விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைந்த விளைபொருட்களை தேர் மீது இறைத்தனர்.
அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு விநாயகர் தேரும் 7:30 மணிக்கு முருகன் தேரும் நிலையை வந்தடைந்தது. இதில் சென்னை, புதுச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. மேல அந்த தலை தூக்கி நடுநாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய விழுப்புரம் பகுதியிலே 7ஆம் நூற்றாண்டிலே உருவான பாலசித்தர் மயிலம் மலை மீது தவம் இருந்து முதலில் வள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதன் ஒரு பகுதியாக திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் அவர்களை அறிவித்திருந்தார். தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக விவசாய அணி தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் AKR ரவிச்சந்திரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து தேர்தலில் வெற்றியடைய வாழ்த்துகளையும் தனது ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டார். அருகில் திருவையாறு ஜோதி, தஞ்சை கோவி மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். அம்மாவோட பொண்ணு தான் நீங்க, நாங்கள் வந்து கூட இருந்தவங்க தான். அதனால வாட்சியாக இருக்கலாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு கும்பகோணத்தில் மகா பிரளயத்தின் போது அமிர்தகுடம் உடைந்த போது வில்லம் விழுந்த இடத்தில் எழுந்தருளி ஸ்ரீ வில்வனேசர் எனும் திருநாமம் பெற்று பின்னர் உலக பாரத தாங்க சக்தியற்ற நாகராஜன் ஸ்ரீ வில்வனேசரை பூஜித்து அனுகிரகம் கிடைத்ததால் ஸ்ரீ நாகராஜன் வேண்டுகோளுக்கு இணங்க நாகேஸ்வரர் என திருநாமம் பெற்றார் தாயார் பிரகந்த நாயகி. சூரியன் தனது கிரகணம் மழுங்கி கலங்கி நின்ற போது அசரீரியின்படி சூரிய தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டு பேறு பெற்றார். இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களிலும் தனது சூரிய கதிர்களால் நாகேஸ்வரரை வழிபடுவதை இன்றும் காணலாம். இங்கு சூரியனுக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. சூரியனுக்கு ஒளி கொடுத்ததால் கும்பகோணம் நகருக்கு பாஸ்கர சேஷாத்திரம் என பெயர் பெற்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பெருவிழா 13 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோலவே இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 9ஆம் நாளன்று உற்சவர் நாகேஸ்வர சுவாமிக்கும் பிரகன்நாயகி அம்பிகை திருத்தேரில் எழுந்தருள தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து விழாவின் 10ஆம் நாளான 1ஆம் தேதி புதன்கிழமை மகாமக குளத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள பங்குனி உத்திர தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. 11ஆம் நாளான 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்தாப வர்ணம் ஏகாந்த காட்சி, 12ஆம் நாளான 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றி வீதி உலா, 13ஆம் நாளான 4ஆம் தேதி சனிக்கிழமை ஊஞ்சல் உற்சவ சாந்தியுடன் பங்குனி பெருவிழா நிறைவு பெறுகிறது. பாருங்க
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டக்குடி தனி தொகுதியில் போட்டியிட வேட்பாளராக ராஜசேகரை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி தொகுதி பெண்ணாடத்திற்கு வருகை தந்த தாவிக வேட்பாளர் ராஜசேகருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து பொன்னாடைகள் போற்றி வழிநெடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் கோவிலில் வேட்பாளர் ராஜசேகர் கழக தொண்டர்களோடு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பூக்கடை மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவ்வழியாக சென்ற பேருந்துகளில் ஏறி பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் கட்சியின் தலைமை அறிவித்துள்ள கவர்ச்சிகரமான தேர்தல் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரித்தார். இதில் நகர செயலாளர் ராஜேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன், நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் இசை தமிழன், ஆனந்த், பிரசாந்த், மாவட்ட இணை செயலாளர் சங்கர், கடலூர் மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் கண்ணதாசன், நகர இணை செயலாளர் சாரதி, நகர பொருளாளர் தலித், நகர இளைஞரணி அமைப்பாளர் பாண்டியன், நகர துணை செயலாளர் பாஸ்கர், நகர கழக நிர்வாகி முத்து, திட்டக்குடி நகர செயலாளர் அசோக்குமார், நகர இணை செயலாளர் பூக்கடை கண்ணன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் அபி பத்மாவதி, மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளர்கள் தமிழ்வாணன், செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நமது சின்னம் வாக்களிப்பு 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 நமது சின்னம் வாக்களிப்பு வாக்களிப்பு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமையான காளியம்மன் கோவில். நகரில் உருவான முதல் கோவிலாக விளங்கி வரும் இந்த காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியான காளியம்மன் சிங்கமுக வாகனத்தில் எழுந்தருளி நவரத்ன நகை மாலை அணிந்து அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் காளியம்மனுக்கு தேனி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையோரமுள்ள கடைகள் தோறும் 10 அடி உயர மாலை அணிவித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இரவு முழுவதும் ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் இரவு முழுவதும் ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்த காளியம்மன் அதிகாலையில் மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக லோகிராஜன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டி நகர் பகுதிக்குட்பட்ட ஜக்கம்பட்டி பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்று 2 விரல்களை காட்டியபடி இரட்டை இலை சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். வீடுகள், கடை என ஒவ்வொரு இடங்களிலும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சென்ற அவரிடம் ஜக்கம்பட்டி சத்யாநகர் பகுதிக்கு சென்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளுக்காக மனுக்களை கூட்டமாக கொண்டு வந்து கொடுத்தனர். மனுக்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தான் வெற்றி பெற்று வந்தவுடன் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக அவர்களிடம் உறுதியளித்தார். இந்த பீரியட்ல போட்டது அதுக்கு எதுவுமே வரல. சரி.
கோவில்பட்டி தனியார் திருமண மகாலில் வைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கருணாநிதி அறிமுக கூட்டம் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்தில் காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சி மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். அறிமுக கூட்ட விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், நம் கோவில்பட்டி வேட்பாளருக்கு அறிமுகம் என்பது தேவையில்லை. அவர் உங்களுள் ஒருவர். கோவில்பட்டி தொகுதியில் திமுக வேட்பாளரை இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும். பாஜக தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் தராதவர்கள். அதிமுக அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜகவின் ஒன்றிய அரசு எடப்பாடி 5 வருட ஆட்சியை காப்பாற்ற ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வந்த அனைத்து திட்டத்திலும் கையெழுத்திட்டார்கள். அதிமுக, பாமக சின்னாபின்னமாக சிதறி கிடக்கிறது. பழைய கூட்டணி வலுவிழந்து கிடக்கிறது. மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என எண்ணியது பாஜக. ஆனால் நம் முதல்வர் ஒரு பட்டன் மூலம் மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியுள்ளார். தொழில், கல்வி, ஜவுளி, மின்சாரம் என அனைத்து துறைகளில் நாம் பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்த மாநிலமாக உள்ளோம். எடப்பாடி பழைய கதையை பேசி வருகிறார். பொய்யை உண்மை என கூறி வருகிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. பாசிச பாஜகவிற்கு ஒரு நாளும் டெல்லிக்கு அடிபணியாது. எப்பவும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். 12ஆம் தேதி முதல்வர் நம்மை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். வீடுதோறும் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வோம் என்றும் பேசினார். இவ்விழாவின் போது அமமுக ஒன்றிய செயலாளர் ஈஸ்வர பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எந்த பேச்சு யாருக்கும் தேவையில்லை. நாம் முன்னேற்ற கழகத்தின் உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்கக்கூடிய தெரியவில்லை என்று சொன்னார். உடனே சொன்னார் தோழாச்சாரியார், சபாஷ் விடுதா அம்மை என்றார். விட்டான் கிளி விழுந்ததை போல 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கோவில்பட்டி சிறிய உரையாற்றி வந்துள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பெருமாள்சாமி அவர்களே, முன்னாள் மாவட்ட செயற்குழுவே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அஸ்தம் ஹுசைன் அவர்களே, அவரோட நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள செயற்குழுவே, மக்களின் விவசாயிகளுக்கு மானிய விலையில சொட்டு நீர் பாசனம் ட்ரோன் மாதிரியா அதுக்கு உங்களுக்கு மானிய விலையில உண்டு, டிராக்டர் உண்டு. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் முருகேஸ்வரி வேட்புமனு தாக்கல் செய்ய கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். தேர்தல் அதிகாரியாக உள்ள கண்ணனிடம் தனது வேட்புமனுவை முருகேஸ்வரி தாக்கல் செய்தார். பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் உள்ள பழங்குடியினர் இனத்தை சார்ந்த முருகேஸ்வரி பழனி தொகுதியில் போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வில்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகேஸ்வரி. BSW பட்டம் பெற்ற முருகேஸ்வரி ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றியவர். பழங்குடி மக்களின் நில உரிமைக்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியுள்ளார். நீங்க தான் முன்னாடி வர்றீங்க. சார்
தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நடைபெற உள்ளதை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மதுரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறை அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சுமார் 1000 பேர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வது என்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு செயல்பாடுகள் நடைபெற்றன. இதில் உறுதிமொழி ஏற்றல், விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்புதல் போன்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலம் பகுதியில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கான ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் கஜேந்திரன், தற்கால தேர்தலில் சமூக வலைதளங்களின் தாக்கம் மிக முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டி அதிமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான போஸ்டர்கள், வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ்கள் மூலம் சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் தகுந்த ஆதாரங்களுடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அம்மா அவர்களை வணங்கி அவர்களின் அருளாசியோடு இன்றைக்கு ஆகிய எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த வர சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல மே 5ஆம் தேதி வெற்றி வேட்பாளர் தான், மாற்று கருத்து இல்லை. இந்த நல்ல நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு திருப்போரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக விளங்கும் ஸ்ரீ கந்தசாமி கோவிலில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு கூறுகையில், இந்த தொகுதி பலதரப்பட்ட மக்கள் ஒன்று கூடி வாழும் தொகுதி. இங்கே அடிப்படை வசதிகள் இதுவரையிலும் பூர்த்தி செய்யப்படவில்லை. எனவே எனக்கு வெற்றி வாய்ப்பு வழங்கினால் இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்து தருவேன். இந்த தொகுதிக்குட்பட்ட காணத்தூர் பகுதியில் மீனவர்களின் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மீனவர்களின் இடத்தை மீனவர்களுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறேன். காயார், வெண்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மதுபான கடைகள் பிரச்சனை எழுந்த நிலையில் அதையும் சட்ட ரீதியாக அணுகி பொதுமக்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். இதுபோன்ற பல சட்ட ரீதியான வேலைகளை இந்த தொகுதி மக்களுக்கு செய்தவன் என்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக மாமல்லபுரத்தை உருவாக்கி காட்டுவேன். இங்கே உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறிக்கும் கும்பலை ஒழித்து கட்ட நடவடிக்கை எடுப்பேன் போன்ற வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த மீனவ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மழைக்காலங்களில், புயல் காலங்களில் அவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களை போக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தொகுதி. இந்த தொகுதியில் நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவன். நிறைய பொதுநல வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தொடுத்தவன். சாலை ஓரங்களில் இருந்த மதுபான கடைகளை மூடியவன். விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி
அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வழக்கறிஞர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். தேர்தல் பணிகளை முடுக்கிவிடும் வகையில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் பல்லாவரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் வெங்கடேசன், இந்த மண்ணின் மைந்தன் நான் ஐஜேகே கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அதில் பயணித்து வருகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் எனக்கு பல்லாவரம் தொகுதி புதியது அல்ல. நான் தாம்பரம் பல்லாவரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்துள்ளேன். தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் பயின்ற இந்த பகுதியின் மண்ணின் மைந்தன் நான். தற்பொழுது பல்லாவரம் பகுதியிலேயே எனது இல்லத்தை மாற்றிக்கொண்டு முழுநேர தேர்தல் பணியில் மக்களோடு ஈடுபட உள்ளேன். என்னை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக அறிவித்த கணமே கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அதிகரித்துள்ளது. பல்லாவரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் தொகுதிக்கு தேவையான திட்டங்களையும் நிதி உதவிகளையும் எளிதாக பெற்று வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள், பல்லாவரம் தொகுதி என்பது ஒரு பகுதி நகரமயமாக்கப்பட்ட இடமாகும். இங்கு நீண்ட காலமாக நிலவி வரும் முறையற்ற கழிவுநீர் கால்வாய் வசதியின்மை, மோசமான சாலைகள், கால்நடைகள் மற்றும் தெருநாய் தொல்லைகள் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்வோம். இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே எங்கள் இலக்கு. மக்கள் எளிதில் சந்திக்கலாம். மற்றொரு வேட்பாளருடன் ஒப்பிட்டு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் ஒரு வழக்கறிஞர். மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவர்களின் சட்டப்பூர்வமான தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். தொகுதி மக்கள் என்னை எந்த நேரத்திலும் எளிதில் அணுகலாம் என்று உறுதியளித்தார். இந்திய ஜனநாயக கட்சியில கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதனோடு பயணித்து வருகிறேன். அதனுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்து வந்தேன். அதன் பிறகு அவருடைய சட்ட ஆலோசகராகவும் தொடர்ந்து இந்த 16 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நடுப்பழனி அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பெருங்கரணை கிராமத்தில் நடுப்பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் பங்குனி உற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு இடுமன் பூஜை, விநாயகர் பூஜையுடன் விழா தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் தேரின் வடத்தை இழுத்து பிடித்து முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதன் பின்னர் மலையடிவாரத்தில் இருந்து கனகமலையை வலம் வந்து மலையடிவாரத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். சென்னை தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்லாவரம் தேர்தல் நடத்தும் அலுவலர் முரளி முன்பாக தாம்பரம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேராசிரியை தமிழ்ச்செல்வி வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியை தமிழ்ச்செல்வி, தாம்பரம் பகுதி மக்கள் முக்கிய குறையாக கூறுவது கழிவு நீருக்கான வழிவகை செய்யப்படவில்லை. நன்னீரில் கழிவுநீர் கலப்பதால் பல்வேறு நோய்களால் பாதிப்படைய வாய்ப்பு இருப்பதால் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். நான் பொறுப்பேற்ற பிறகு முதல் வேலையாக கழிவு நீரை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். சாதாரண மக்கள் சொல்லும் வார்த்தை என்பதால் யார் வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது 50 ஆண்டுகால ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? இலவச திட்டங்களை அறிவித்ததை தவிர மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களாட்சி நடைபெறையான 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கட்டளைக்கிணங்க
234 தொகுதியிலும் தேர்தல் மனு கொடுக்கிற முதல் நாளிலேயே நீங்கள் அனைவரும் உங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு இணங்கி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பேராசிரியர் தமிழ்ச்செல்வியாக இருக்கிற நான் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். சிட்லப்பாக்கம் பகுதி சென்னை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் குழந்தைகள் வளர்ச்சி நல மையத்தில் விஜி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் அமைப்பினர் 35 குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் கல்வி மற்றும் சமூக மேம்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்விக்கு தேவையான நாற்காலி, டேபிள் மற்றும் அவர்களின் உணவு தயார் செய்ய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டு அனைவரும் உணவு வழங்கினர். இதில் விஜி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட சிறுவர், சிறுமிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த மதுரை கிழக்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உள்ளிட்ட அதிமுகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து மேலூர் வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசனை வரவேற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாலை மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இதனால் மேலூர் தொகுதி வெற்றி வாய்ப்பு அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு மாறும் சூழல் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த கஜா என்கிற கஜேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வில்லியம்பாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார், கிளை தலைவர் தனபால் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள தான்தோன்றி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பாஜக கட்சியினரை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் போதை வஸ்துகள் தலைவிரித்தாடுகிறது. பள்ளி சிறுவர்கள் முதல் கஞ்சா போதைக்கு அடிமையாகி உள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக தான் செய்ததாக கூறி வருகிறது. போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறது என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான கொலவாய் ஏரியை தூர்வாரி அதனை சுற்றுலா தலமாக மாற்றுவது, பள்ளி மாணவர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் தவிர்க்க கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, பெண்களுக்கான சுயதொழில் ஆகியவை நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரி, மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்கியா, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணைத் தலைவர் பொற்கொடி, ஒன்றிய பொதுச் செயலாளர் சந்திரன், ஒன்றிய செயலாளர் ரமேஷ், ஒன்றிய துணைத் தலைவர் சங்கர், மேலமயூர் வேலாயுதம், ஆத்தூர் ஸ்ரீதர், கிருஷ்ணன், திம்மாவரம் ரமேஷ், புலிப்பாக்கம் சங்கர், சந்திரன் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைவருக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற புரட்சி பாரதம் மற்றும் ஜான் பாண்டியன் 26 தேர்தலில் நம்ம கஜா என்கின்ற ஒரு தனி நபரான முகமாக இந்த செங்கல்பட்டில்
அதெல்லாம் நம்ம தோழர்கள், தோழமை கட்சியை சார்ந்தவர்கள், எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்கள், அனைத்து குழு நண்பர்களும் ஒன்றாக இணைந்து நமக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக களம் காண்கிற கஜா என்கிற கஜேந்திரன் ஆகிய எனக்கு இந்த தொகுதியிலே அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிறப்பாகவும் எழுச்சியாகவும் நல்ல வரவேற்பை கொடுக்கிறார்கள்.